நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிருப்பீங்களா சின்ன வயசுல, எனக்கு அப்பாடா வேலை முடிச்சா வீட்டுக்கு வந்து உட்கார ஒரு ஹஸ்பண்ட் தேவைப்பா அப்படி யோசிச்சதுக்கும்? யோசிச்சதே இல்லை. என்ன சொல்றீங்க? எங்க அப்பா கொஞ்சம் நிறைய பப்ளிக் ஈவெண்ட்ஸுக்கு ஊர்ல பெரியவங்க, அதனால நிறைய கல்யாணம் துக்கம், நிறைய கல்யாணம் தலைமை தாங்கிறது இதே ஒரு வேலையா பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு அதோட டபுளா இருக்காரு. டபுளா அது வந்து நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்பாக்கு பார்க்கல. நல்லா தான் இருக்கு, ஆனா வாழ்க்கை முழுக்க இதையே பண்ற மாதிரி இருக்கு. ஊர்ல ஒரு முகூர்த்த நாள்னா ஒரு 10 கல்யாணம் இருக்கும், அதுல ஒரு 4 இது அப்பா தலைமை தாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு போயிட்டு வருவாங்க, எந்த துக்கம்னாலும் மிஸ் பண்ண முடியாது. அப்பா வாஸ் ஹார்ட் பேஷண்ட். இன்ஸ்பைட் ஆஃப் அதுலயும் அவங்க வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஐ ஃபெல்ட் லைக் இந்த மாதிரி மட்டும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். அது நம்ம ஏதாவது வேண்டாமோ வேணுமோ நினைச்சோம்னா ஐ திங்க் தட் தாட்ஸ் ஹேவ் சம் பவர். அதே தான் கொண்டு வந்து நம்மள்ட்ட கொடுக்கணும். சரி, உங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு சூரியவம்சம் மொமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்க. 2 பேரும் அப்படி போறீங்க ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு, அப்படியே எல்லாரும் பாத்துருப்பாங்களே மினிஸ்டர் வராரா, மினிஸ்டர் ஒய்ஃபோட வராரா. நான் தனியா போவேன், அவங்க தனியா போவாங்க. ஏங்க மேக்ஸிமம் ஜோடியா போனோம், ரொம்ப கிடையாது. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நாங்க போகும்போது முன்னாடி போயிட்டு நான் பின்னாடி வரேன், அப்படிதான் நான் இது வரைக்குமே போயிருக்கேன். இந்த 18 இயர்ஸ்லயுமே போனாலும் நான் தனியா ஐ ஹேவ் டு கம் பேக் பை மை செல்ஃப். இவர் எங்காவது கிளம்பி போயிடுவாரு. இந்த 5 வருஷம் தான் நம்ம இந்த இதெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி இவர் இப்படிதான் இருந்தாரு. அப்படியா? சரி, எப்பாச்சும் கூட்டு போங்க சார். ஒரு கல்யாணத்துக்கு நீங்க ஒன்னா போயிட்டு ஒன்னா வரணும், கூட்டிட்டு போகணும். அதுவும் எனக்கு இன்னொரு ஆசை சார், வந்து கோட் சூட்ல வரணும். நடக்குமா ஏதாச்சும்? இருக்கு, அவங்க அக்கா பொண்ணு கல்யாணம் இருக்கு. ஆமா, நெக்ஸ்ட் இயர் இருக்கு ஆக்சுவலா. சார் ஆக்சுவலா இப்ப முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், எப்படி வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்குலாம் ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும், சாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. பார்க்க நல்ல பாருங்க, உடம்பு அப்படியே கச்சிதமா மெயின்டைன் பண்றாரு, ஸ்மார்ட்டா இருக்காரு, யோயோ ஹைஃபை டியூட் ஆஃப் த மந்தா கோட் போட்டா இருக்கிறாருல. ஏன்னா அவர் ஓடி வந்து கோட்டோட எதிர்த்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எம்ஐடில லண்டன்ல அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது சின்ன பையனாவே மாறிட்டாரு. பாஸ்டன்ல. சோ உங்களுக்கு எப்படி இருக்கு? அவரு இளமையா வச்சுக்கிறது காரணம் அந்த ஒரு ப்ரெஷர் அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறது. ஓகே, வீட்டை என் மனைவி பாத்துக்கிறா, நாட்டை நான் பாத்துக்கிறேன், அந்த ஒரு மைண்ட் செட் தானா? ஆமா, நான் வீடை பத்தி என் வீடுன்னு சொன்னா கோவம் வரும். வீடுன்னா அது வந்து வீடுனா என்னது? மனைவி மனையாள் அப்படின்னா என்ன? நான் தான் அது வீடுனா நான் தான் இங்க முடிவு எடுப்பேன் அப்படிமாங்களா? கமிங் ஃபார் சேஃப்டி டு ஹவுஸ். வீடு will give you a sanctuary. அதனால வீடை மெயின்டைன் பண்றது இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம் ஷேர் பண்ண விட மாட்டேன். நீ எதை வேணாலும் வேர்ல்ட்ல பண்ணிக்கங்க, இது ஏன் பிளேஸ். அப்ப இப்ப நாங்க பாக்குற டேபிள் கர்டைன்ஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணது? ஆர்க்கிடெக்ட் கிடையாது அந்த வீட்டுக்கு, நானே டிசைன் பண்ணேன். எல்லாமே நான் தான். ஈவன் அந்த சுவிட்ச் போர்டுல இருக்கிற சுவிட்ச் போர்டு கூட அவ்வளவு அழகா இருக்கு. அந்த கீபோர்ட் பியானோ பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். சோ வீட்டை பத்தி வேற பேசிட்டோம். லைட்டா அந்த வீட்டையே நீங்க சுத்தி காமிச்சிட்டீங்க சார். உங்க ஹோம் மினிஸ்டருக்கு நாங்க வந்து 100க்கு 98 போட்டோம். அந்த 2 மார்க்ஸ் நான் போடுறேன் சார். எஸ் மேம், நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? ஆண்டா. எஸ்.